சென்னை வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் வெள்ள நீரை அகற்றவில்லை என்று 100க்கும் மேற்பட்ட மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கோகுல். கோகுல், மக்களினுடைய பிரதான கோரிக்கைகள் என்ன? எதற்காக சாலை மறியல்? விவரங்களை பதிவு செய்யலாம். வில்லிவாக்கம், கொரட்டூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2 நாட்களுக்கு மேலாக இன்னும் வெள்ள நீரானது வடியவில்லை எனவும் அதற்கான நடவடிக்கையில் அதிகாரிகள் ஈடுபடவில்லை என கூறி பொதுமக்கள் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக வில்லிவாக்கம் சிட்கோ நகரில் கிட்டத்தட்ட 3 நாட்களுக்கு மேலாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் நீரை அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி வில்லிவாக்கம் நெடுஞ்சாலையில் இந்த போராட்டமானது 100க்கும் மேற்பட்டவர்களால் இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. நம்ம இருக்கக்கூடிய இந்த சாலை கொரட்டூர் சாலை முழுவதுமே தண்ணீர் தொடர்ந்து தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. போக்குவரத்து தொடர்ந்து இந்த பகுதியில் இந்த சாலையில் இயங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக குடியிருப்பு பகுதிகளில் தொடர்ந்து தண்ணீரானது தேங்கி இருக்கிறது. தண்ணீரை அகற்றக்கூடிய நடவடிக்கையில் யாரும் ஈடுபடவில்லை என்பது பொதுமக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. இங்க இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் இருக்காங்க. அவங்க உள்ள போய் உணவுலாம் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்கலாம். இப்போ அங்க இருக்க சூழல் எப்படிப்பா இருக்கு? அங்க தண்ணி முட்டி அளவுக்கு மேலே நிக்குது. நாங்க அம்பத்தூர்ல இருந்து சாப்பாடு கொடுக்க இங்க வந்தோம். பக்கத்துல 222 கேஸ்டில்னு இந்த கொரட்டூர் போலீஸ் ஸ்டேஷன் ரைட்ல ஒரு ரோடு இருக்கு. அங்க 222 கேஸ்டில் ஒரு ஃபிளாட் இருக்கு. அங்க தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் இருக்கு. 222 கேஸ்டில் பிரைவேட் அபார்ட்மெண்ட் இருக்கு. தமிழ்நாடு வீட்டு வசதிக்கு சாப்பாடு போதும். ஆனால் 222 கேஸ்டிலுக்கு சாப்பாடே ஒண்ணுமே போல, எதுவுமே போல. அவங்க 4 நாளா சாப்பாடுல காலைல ஒரு குழந்தை ஃபிக்ஸ் ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போயிருக்காங்க. அவங்க எதுவுமே நடவடிக்கை இல்லை. நாங்கள் போய் 40 சாப்பாடு கொடுத்தா அங்கே உள்ள பார்த்தா 256 வீடு இருக்கு. அங்கே ஒன்றுமே சாப்பாடே இல்லை. அவங்களுக்கு யாருமே சாப்பாடு, தண்ணி எதுவுமே இல்லை. குழந்தைங்களாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஜென்ரேட்டர் கரண்ட் கூட 40 சாப்பாடு எடுத்துட்டு போனோம் சார். 40 சாப்பாடு எடுத்துட்டு போனேன். அங்கே இருக்கிற மொத்தம் 256 வீடு இருக்கும். 40 சாப்பாடு எடுத்தோம். நாங்கள் வீடு எடுத்தோம். நாங்கள் ஏன் வீடு எடுத்தோம்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவோம். அவங்க ஜிபே பண்ணோம், நம்ம சர்வீஸ் பண்ணலாம், நாங்கள் ஷேர் பண்ணோம். அவங்கன்னா நீங்கள் நாங்கள் கவர்மெண்ட் ஆள் நினைச்சு நீங்கள் கவர்மெண்ட் ஆள், நீங்கள் வீடு எடுத்து கணக்காட்டுறீங்க அப்படின்னு எங்க கிட்ட சண்டை வரோம். இப்போ வரையும் சண்டை போட்டுருக்கோம். இப்போ நாங்கள் இப்போ தெரியட்டும் மக்களுக்கு கிட்டத்தட்ட 4 நாளா காஃபி இல்லையா, டீ இல்லையா, தண்ணி இல்லையா, கரண்ட் இல்லையா, அவங்க செம்ம சண்டை போயிட்டு இருக்கு. என்ன இப்போ ஆப்போசிட்ல தமிழ்நாடு வசதி வாரியம்னு கவர்மெண்ட் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. அங்க இருந்து லாரி வச்சு மொத்த பேரி கொண்டு போயிருக்காங்க. ஆப்போசிட்ல பிரைவேட் அபார்ட்மெண்ட் இருக்கு. ஒண்ணுமே அவங்க சொல்றாங்க நாங்க 10 பேர் மெயின்டெனன்ஸ் வச்சிருக்கோம். ஒரு வீட்டுக்கு 2500 2500 வாங்குறாங்களாம். கிட்டத்தட்ட ஒண்ணுமே பண்றது இல்ல. செம்ம சண்டை போயிட்டு இருக்கு. பக்கத்துல அப்படியே. நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.